வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆயுட்காலம் வரை நலமுடன் வாழ்க. நல்ல அறிவுரைகள் கேட்டு உடலின் ஆரோக்கியம் கூட்டு, உள்ளவரை ஆனந்தமாய் வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் டேரட் கார்டை பயன்படுத்தி லோ பேக் பெயினுக்கு உண்டான சொல்யூஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். டேரட் கார்டு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும், சில பேருக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். பொதுவாக டேரட் கார்டு ஈஜிப்ட்லேருந்து வந்ததாக வரலாறு சொல்லுது. அதுக்கு அடுத்தது யூதர்கள் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. 19th centuryயில் ஏஇ ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் டேரட் கார்டை இன்னும் முறைப்படுத்தி அதை கொண்டு வந்தார். இப்போ டேரட் கார்டுங்கிறது என்னன்னா, அதுவும் பிரசன்னம் பார்க்குற மாதிரி ஒரு ஜோதிட முறையில் அது ஒரு விதமான வெரைட்டி தான். இந்த டேரட் கார்டில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும், நம்மளோட உடல்நிலையை பற்றியும் இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம நோய் சார்பு இந்த டேரட் கார்டை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது லோ பேக் பெயின். அதுக்கான காரணம் என்ன, கரண்ட் சிச்சுவேஷனில் தற்போது சூழ்நிலையில் டேரட் கார்டு என்ன சொல்லுது, அதுக்கான அறிகுறிகள், அதுக்கான தடைகள் என்ன, அதுக்கு அடுத்ததுக்கான சொல்யூஷன், இந்த 3 விஷயத்தை டேரட் கார்டு மூலமாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் டேரட் கார்டு. டேரட் கார்டு எப்போவுமே ஒரு வெல்வெட் துணியில், ஒன்று பச்சை இல்லை சிவப்பு, அது மாதிரி ஒரு நிறத்தில் இந்த மாதிரி போட்டு தான் பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோம் டேரட் கார்டை கிளென்சிங் பண்ணணும், 3 வாட்டி டேப் பண்ணணும், அப்புறம் ஊதணும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் பண்ணணும். அப்புறம் ஷஃபிள் பண்ணணும். எதை பற்றி கேள்வி கேட்க போகிறோங்கிறத மைண்டில் நினச்சிக்கிட்டே பண்ணணும். மெதுவாக கூட பண்ணலாம் ஷஃபிள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 வாட்டி ஷஃபிள் பண்ணணும். ஸோ 3 வாட்டி ஷஃபிள் பண்ண பிறகு இந்த வெல்வெட் துணியில் ஒரு பக்கத்தில் வச்சிடணும். கார்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். நம்மளோட முன்னோர்கள், குலதெய்வம், அதை நம்ம ப்ரேயர் பண்ணணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க குருவே துணை. ஸோ இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், லோ பேக் பெயினுக்கு டேரட் கார்டு மூலமாக எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வெல்வெட் துணியில் வச்ச பிறகு டேரட் கார்டை இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். சி ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் வச்ச பிறகு நம்ம டேரட் கார்டை சூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டை தான் பயன்படுத்தணும். ஸோ கையை ரொம்ப க்ளோஸாக டேரட் கார்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணணும். அப்படி என்னென்னா, அந்தந்த கார்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம விரலுக்கு ஃபீல் ஆகும். அதை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த கார்டில் அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வர மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ அதை எடுக்கணும். இது 3 கார்டு டெக்னிக் மூலமாக நம்ம பண்ணுறோம். அதனால் இன்னும் 2 கார்டு எடுக்கணும். கைகளை ரொம்ப பொறுமையாக நிதானமாக நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் ஒவ்வொரு கார்டு மேலே. எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரியுதோ அந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது இன்னொரு கார்டு எடுக்கணும். எப்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப ஸ்லோவாக கைகளை நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது தான் ஒரு ஃபீல் கிடைக்கும்.
இந்த கார்ட்லேருந்து ஒரு சம் வேவ்ஸ் வந்து அந்த நம்ம விரலில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது எங்கே ஃபீல் ஆகுதோ அந்த கார்டை வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம லோ பேக் பெயினுக்கு கார்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறது 3 கார்டு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து கரண்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி, 2வது கார்டு வந்து அதுக்கான அப்டக்கிள், 3வது கார்டு அதுக்கான சொல்யூஷன். ஸோ அதை பற்றி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கார்டை பொறுத்த வரைக்கும் நேராக வரும்போது ஒரு பலன், தலைக்கீழாக வரும்போது ஒரு பலன். இப்போ கார்டு வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உண்டான கார்டு வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்து தலைக்கீழாக வந்திருக்கு. 2வது வந்து அப்டக்கிள், அதுக்கு வந்து த டெவில் கார்டு அப்படி ஒரு கார்டு வந்து தலைக்கீழாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து 4 செங்கோல்கள், அந்த கார்டு வந்து தலைக்கீழாக வந்திருக்கு. இப்போது ஒவ்வொரு கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ லோ பேக் பெயினுக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு டேரட் கார்டில் எந்த கார்டு வந்திருக்குன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதான் சேவகனின் வால், அதுதான் அந்த டைட்டிலோட கார்டு. இதில் என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு வால் வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் தான் சேவகன். அவன் வந்து காற்றை வந்து எதிர்த்து போராடுறான். இங்கே மேகம்ங்கிறது என்னென்னா மனக்குழப்பத்தை வந்து குறிப்பிடுது. இந்த தலைகீழாக இருக்கிறதால எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த லோ பேக் பெயினுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குன்னா மனசு வந்து தெளிவற்ற நிலையில் இருக்குது. அவனோட பொறாமை எண்ணம் இந்த பச்சை வந்து இருக்கிறதால இந்த பச்சை வந்து தனக்கு அந்த கார்டு வந்ததால் இதோட எதிர்மறை ஆற்றல் எப்படி இருக்குன்னா பொறாமை, சந்தேகம், கோபம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ தன்னோட அறியாமை, தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, தன்னோட வீக்னஸ் என்ன தெரியாமல் தவறான ஆலோசனையின் பேர் நிறைய விஷயத்த வந்து செய்யறதால வரக்கூடிய பாதிப்பு தான் லோ பேக் பெயின். ஆனால் அவன் வந்து வால் வச்சிருக்கான் கையில், அந்த லோ பேக் பெயினை எதிர்த்து அவன் வந்து போராடுறான். அவன் வந்து சேவகனின் வால் வந்து என்ன சொல்லுதுன்னா இத்தனை விஷயங்கள், மனக்குழப்பம், மன தெளிவற்ற நிலை இதெல்லாம் இருக்குல்ல, இதை எதிர்த்து அவன் போராடுறான். அவன் ஆனால் கண்டிப்பாக போராட வேண்டிய விஷயம் என்னன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த தீய எண்ணங்கள், சந்தேகம், பொறாமை, பேராசை, இதனால வந்து அவனுக்கு வந்து துரதிர்ஷ்டம் வந்து ஏற்படுது. ஏன்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயத்தை உருவாக்கும், தீய எண்ணங்கள் தீய விஷயங்களை நமக்கு தோல்விகளை தான் பெற்றுத்தரும். அதை இந்த கார்டு வந்து நல்லா அற்புதமாக சொல்லியிருக்கு. அவனோட கையில் பாருங்க ஒரு வால் இருக்கு, மேகம் இருக்கு. மேகம் வந்து மனக்குழப்பத்தை வந்து குறிப்பிடுது. இங்கே பின்னாடி ஒரு பச்சை நிறம் இருக்குல்ல, அந்த பச்சை நிறம் வந்து எதை குறிக்குதுன்னா சந்தேகத்தை, தீய எண்ணங்களை வந்து குறிக்குது. இங்கே மேகத்துக்கு மேலே வந்து பறவைகள் வந்து பறக்குது. இந்த பறவைகள் வந்து காற்று தத்துவம். பொதுவாக வந்து காற்று தத்துவம் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறிக்கக்கூடியது. இந்த லோ பேக் பெயினும் எதனால வருது? வாதம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா மூமெண்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லையா, குனிய முடியல, நிமிர முடியல. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி. இன்னொன்று வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து உட்காரணும். ரொம்ப நேரம் இப்போ ஐடி பீப்புளெலாம் இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து சேரில் உட்கார்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ வந்து சரியான பொசிஷனில் இருக்கணும். அந்த முதுகுத்தண்டு வந்து கூன் விடாமல் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அவனோட இஷ்டத்துக்கு பொசிஷன் மாறி மாறி இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து நீடித்தா என்ன ஆகணும்? லோ பேக் பெயினாக வரும். அதே போல் மனம் சார்ந்த விஷயங்கள், மிக முக்கியமாக இந்த மனக்குழப்பம், தெளிவற்ற நிலை, மனக்கவலை, சஞ்சலம், இது எல்லாமே வந்து லோ பேக்கை வந்து பாதிக்கும். சில நேரங்கள் வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இந்த லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இது கூட வந்து லோ பேக் பெயினை வந்து பாதிக்கும். அது எல்லாமே வந்து இந்த கார்டு வந்து ரொம்ப அற்புதமாக அது நமக்கு காட்டுது. அப்போ அடிப்படை காரணம் என்னன்னா அவனோட கோபம். உறவுகள்லையும் சரி, கூட இருக்கிற நண்பர்கள் கிட்ட சின்ன ஷார்ட் டெம்பர் அதிகம். இந்த ஷார்ட் டெம்பர் என்ன ஆகுது, அது வந்து அவனுக்கு அடையாளமாக மாறாது, எதிர்காலத்தில் நோயாக வருது. அது எந்த நோய்னா லோ பேக் பெயின் தான். அதை எடுத்துக்காட்டு தான் இந்த கார்டு வந்து நமக்கு வந்திருக்கு. அதே போல அவனோட ஷூஸ் பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு. அப்ப சிவப்புங்கிறது இங்க வந்து எதை குறிக்குது? அபாயம், எச்சரிக்கையை குறிக்குது.
கரெக்டான கைடன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் லோ பேக் பெயினில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையின் பேரில் அதை வந்து கடந்து வர முடியும். ஏன்னா வந்து அவள் வீரன் கையில் ஒரு வாள் இருக்குது. அப்போ அந்த லோ பேக் பெயினை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து அவங்ககிட்ட இருக்குது. அந்த வாளுங்கிறது எந்த தத்துவத்தை குறிக்குது? காற்று தத்துவத்தை குறிக்குது. அப்போ வாதம் உடம்புல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு, அதனால இந்த லோ பேக் பெயின் வருதுங்கிறத ரொம்ப ஈஸியா இந்த கார்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக டெவில் கார்டு வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து தலைக்கீழா இருக்கு. இந்த கார்டு வந்து நமக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த லோ பேக் பெயினுக்கு உண்டான தடைகள் என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டெவில் கார்டு எதை பற்றி குறிப்பிடுது? இந்த லோ பேக் பெயினுக்கு வரக்கூடிய தடைகள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா டெவில் கார்டு வந்திருக்கு. டெவில்னா சாத்தான். இந்த சாத்தான் இந்த கார்டு என்ன வந்து குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு உண்டான குகை. அந்த குகையில் வந்து ஒரு சாத்தான் வந்து இருக்கு. அந்த சாத்தானோட முகம் வந்து மனிதன் பாதி ஆட்டோட முகம் பாதி, ரெண்டுமே வந்து கலந்துருக்கு. முன்னாடி பண்டைய காலத்தை ஆட்டோட முகம் வந்து காம விகாரத்துக்கு ஒரு குறியீடாக சொல்லுவாங்க. டேரட் கார்டு வந்து எதெல்லாம் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் வந்து பலவிதமான விஷயங்களை நமக்கு உணர்த்தும். ஸோ மனிதன் பாதி மிருகம் பாதி. அப்போ அந்த மிருகம்ங்கிறது இங்கே என்ன? அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டில் என்ன பார்த்தோம்? மனம் வந்து தெளிவற்ற நிலையில் இருக்குது, குழப்பமான நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம எண்ணங்கள், அதீத காமம், இது வந்து லோ பேக் பெயினுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது. இந்த கார்டில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த சாத்தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு. சாத்தானோட பின்னாடி வந்து ரெக்கை இருக்குது. அது வந்து வௌவாலோட ரெக்கை. அது என்ன சொல்ல வருதுன்னா, மற்றவங்களை வந்து அடிமைப்படுத்துறது, தன்னோட எண்ணத்தால் தன்னோட அதிகாரத்தால் மற்றவங்கள அடிமைப்படுத்துவதால் நமக்கு என்ன பிரச்சனை வருமா? லோ பேக் பெயின் வருங்கிறது இதில் ரொம்ப தெளிவாக வந்து டேரட் கார்டு வந்து நமக்கு சொல்லுது. அடுத்ததாக ரெண்டு உருவங்கள் இருக்கு. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண், ரெண்டுமே வந்து நிர்வாணமாக இருக்கு. அவங்களோட கழுத்தில் வந்து சங்கிலிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கிலி வந்து ரொம்ப லூஸாக கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அவனால் அந்த சங்கிலியை விட்டு வெளியே வர முடியும். இந்த சங்கிலிங்கிறது என்னன்னா, இந்த தீய எண்ணங்கள், சோம்பேறித்தனம், மனக்குழப்பம், மனக்கவலை, அதீத காமம், பொறாமை, சந்தேகம், மனக்கிளர்ச்சி, இது எல்லாமே வந்து அவனுக்கு அவனே விலங்கு போட்டுக்கின மாதிரி அதை வந்து இது சொல்லுவது. அது வந்து அவனை அதை விட்டு வெளியே வர முடியும். ஆனால் வந்து அதுக்கான ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கான். அதுதான் இந்த கார்டு வந்து சில சிம்பிள்ஸ் வந்து சொல்ல வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையில் ஒரு கொம்பும் இருக்கும், வாலும் இருக்கும். ஆணோட வாலில் ஒரு பகுதி வந்து கொல்லிக்கட்டை, அந்த சாத்தான் வந்து கொல்லிக்கட்டை வைக்கிற மாதிரி இருக்கும். பெண்ணோட வாலோட நுனி பகுதியில் என்ன இருக்குன்னா திராட்சை கொத்து இருக்கு. அப்போ பெண் வந்து ஆன்மீகத்தை வந்து தேடுவதாகவும், ஆணுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க அதீதமான காமம், அதை வந்து சொல்வதற்காக இந்த விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த லோ பேக் பெயினுக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன தடையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் தான். இது வந்து தலைக்கீழாக வந்ததால் அதோட பலன் என்னன்னா பற்றற்று இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டு நம்ம வச்சுக்கும் போது இந்த லோ பேக் பெயின் வந்து ஒரு சொல்யூஷனாக அமையும். இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாகும் போது அந்த மன அழுத்தம் வந்து லோ பேக் பெயின் கொண்டு வருது. அதை சுட்டி காட்டும் இந்த டெவில் கார்டு வந்து பயன்படுது. இந்த சாத்தான்கிறது இங்கே என்ன நம்ம எடுத்துக்கணும்னா, மனசில் இருக்க தீய எண்ணங்கள், அந்த தீய எண்ணங்கள் தான் சாத்தான். அந்த விஷயங்கள் வந்து லோ பேக் பெயினை வந்து கொண்டு வருது. அதில் வந்து நம்ம வெளியே வரணும். அதற்கான முயற்சிகள் நம்ம பண்ணால் கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்மளால் நகர முடியும். அதாவது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். அப்போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை வந்து மனசுக்குள்ளே வந்து கொண்டு வர வேண்டாம். அதை சொல்கிறதுக்கு தான் சாத்தான். ஸோ சாத்தான்கிறத வெளியில் ஒரு மனிதனோ ஒரு சூழ்நிலையோ கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் தான் சாத்தானாக இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த கார்டு வந்து நமக்கு வலியுறுத்துது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். இப்போ டேரட் கார்டில் என்ன சொல்யூஷன் வருதுன்னா 4 செங்கோல் வருது. 4 செங்கோல் எப்படி இது சொல்யூஷனாக இருக்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ
லோ பேக் பெயினுக்கு சொல்யூஷனாக இந்த 4 செங்கோல்ங்கிற கார்டு வந்து வந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் வருது. மஞ்சள் கலர் இந்த தலைக்குதான் வந்ததால் என்ன குறிக்குதுன்னா மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதால குறிக்குது. இதுதான் நமக்கு சொல்யூஷன். அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா இந்த லோ பேக் பெயினுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா தனிமைப்படுத்துதல். தனிமையாக லோன்லியாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்கள யாரோட அடக்குமுறைக்கு இருக்கிறதால அவங்கள தனித்து சாதிக்க முடியாது. அது ஒரு மன அழுத்தத்தை வந்து கொண்டு வரும். அதெல்லாம் குறிப்பிடப்படுற இந்த மஞ்சள் கலர். அடுத்தது 4 செங்கோல்கள். 4 செங்கோல்கள் தோரணமாக கட்டியிருக்காங்க. அது ஒரு சிம்பல். அப்புறம் 2 பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதாவது என்னன்னா ஒரு கொண்டாட்டமான விஷயம் வந்து நடக்குது. அதை வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க. பின்னாடியும் வந்து கோட்டைகளுக்கு மக்கள் வந்து ஆடி பாடி கொண்டாட்டமாக இருக்காங்க. இந்த லோ பேக் பெயின் வந்தவங்க லைஃப்பை வந்து அவங்களும் செலிப்ரேட் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம தான் சந்தோஷமாக நம்ம உருவாக்கிக்கணும். என்னென்னா உறவுகள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட எல்லாரையும் வந்து நம்ம அரவணைச்சு போகணும். அரவணைக்காமல் போகிறது லோ பேக் பெயினுக்கு ஒரு முக்கியமான காரணம். செங்கோல்கள் வந்து பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கும். நெருப்பாக நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா பசி இருக்குது. இந்த பசியில் 2 விதமான பசி, உணவுக்கான பசி, காமத்துக்கான பசி. இந்த 2த்தையும் வந்து நம்ம வந்து சமநிலைப்படுத்தணும். அப்படி நம்ம பண்ணோம்னா உடம்பு நல்லாயிருக்கும். இந்த லோ பேக் பெயின் பிரச்சனையிலேருந்து வரும். இந்த லோ பேக் பெயின் பிரச்சனைக்கு இந்த நெருப்பு தத்துவமாக உடம்புல என்ன ஆர்கன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனும். அப்போ இதயத்துக்கு தேவையான பூண்டு பால்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அது ரொம்ப ஈஸி தான். 8 பல்லு பூண்டை பசும்பாலில் போட்டு காய்ச்சணும். காய்ச்சின பிறகு பூண்டை சாப்பிட்டுட்டு பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகு தூளும் போட்டு குடிக்கணும். இதை இரவு நேரத்தில் மட்டும் பண்ணால் போதுமானது. அந்த மஞ்சளும் அந்த பூண்டும் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ லோ பேக் பெயின் இருக்கிறவங்க ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணாவே லோ பேக் பெயினை சரி பண்ணிட முடியும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து சரியில்லைன்னா நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அப்சார்ப்ஷன் வந்து சரியாக நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சுண்டைக்காய் வந்து அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கிட்டே வந்தால் அது சிறுகுடலில் ஏதாவது புண்களோ பிரச்சனைகளோ இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அந்த சுண்டைக்காய்க்கு உண்டு. அதை தொடர்ந்து சாப்பிட்டாலும் லோ பேக் பெயின் பிரச்சனை வந்து தீவிரம் வந்து குறையும். ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நெருப்பு தத்துவத்தை நம்ம உடம்புல வந்து வலிமைப்படுத்திக்கணும். வாழ்க்கையை வந்து கொண்டாட்டமாக நம்ம மாற்றணும். மனசில் இருக்க இறுக்கம் அதெல்லாமே வந்து தூக்கி கடாசிட்டு நம்ம சந்தோஷமாக எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் செய்யணும். நீங்கள் அப்படி செய்யலைன்னா இன்னும் மனம் வந்து இறுக்கத்துக்கு உள்ளாகி இன்னும் லோ பேக் பெயினோட தீவிரத்துக்கு வந்து போயிடும். அப்போது என்ன சொல்ல வராங்க, இதில் வந்து மனசை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும். இந்த 3 கார்டை பற்றி நம்ம டோட்டலாக ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லோ பேக் பெயினை பற்றி நம்ம டேரட் கார்டில் என்ன விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போ கடைசி ஓவரால் இந்த 3 கார்டை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்பாட்ஸ், அதாவது சேவகனின் வால். அந்த கார்டு வந்து தலைக்குயாக வந்ததால் நமக்கு என்ன தெரியுதுன்னா பாடியோட போஸ்டரை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. அது மிக முக்கியமான விஷயம். அதே போல் மனம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்க குழப்பமான மனநிலையில் இருந்திருக்காங்க. கவலை, அழுத்தம், இது எல்லாமே கூட கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறதா அந்த சேவகனின் வால் அந்த கார்டு வந்து நமக்கு சொல்லுது. அப்போ டெவில்ங்கிற கார்டு வந்து தலைக்குதான் வருது. அது நமக்கு என்ன தடையாக இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்குது. என்னன்னா நமக்கு வந்து இந்த லோ பேக் பெயின் வந்துருச்சு, இதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை இது வந்து சீக்கிரம் சரியாகாது அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுதான் வந்து சாத்தானா நின்று வேலை செய்யுது. அதை வந்து நம்ம நீக்கணுங்கிறது தான் டெவில் கார்டு வந்து நமக்கு சொல்ல வருது. இப்போ சொல்யூஷனாக என்ன வருதுன்னு பார்த்தோம்னா 4 செங்கோல்கள். அது என்ன பண்ணால் வாழ்க்கையை கொண்டாட சொல்லுது. தேவையில்லாத கவலைகள், வேதனை, விரக்தி அதுலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்து குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து மாற்றணும். எல்லாருமே இறுக்கமாக இருக்காங்க, நாமளும் இறுக்கமாக இருந்தோம்னா உங்கள் லோ பேக் பெயின் பிரச்சனை தீவிரமாக இருக்கும்.
எப்படியெல்லாம் வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது. நமக்கு வந்து வெறுப்பாக தான் இருக்கும், நம்மகிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்க, மனசு விட்டு பழக மாட்டேங்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, எப்படி இவங்ககிட்டலாம் வந்து உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் கேட்டால் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுதான் மருந்து. உங்களோட சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கணும். மனுஷங்கன்னாவே பலவீனமாக இருக்காங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா குறைகளோட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தும் போது நமக்கு தான் வந்து ஒரு மருந்தாக அது செயல்படுது. அதை சொல்ல வந்து தான் இந்த 4 செங்கோல்கள்ங்கிற கார்டு. ஸோ இப்படி தான் வந்து லோ பேக் பெயினை டேரட் கார்டு வந்து நம்ம 3 கார்டு டெக்னிக் மூலம் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். Thank you.